ادع إلى سبيل ربك بالحكمة والموعظة الحسنة وجادلهم بالتي هي أحسن إن ربك هو أعلم بمن ضل عن سبيله وهو أعلم بالمهتدين. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹு ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக்க. உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தின்பால் நிலை பெறச் செய்வாயாக. அல்ஹம்துலில்லாஹ். எனது அன்பார்ந்த சகோதரிகளே, இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஷுரா நோன்பினுடைய சிறப்பை பற்றி பார்ப்போம். சஹாபாக்கள் எல்லாருமே எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்குமே தனித்துவம் இருக்கும். ஒவ்வொருத்தரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துலேருந்து ஒவ்வொரு விஷயத்தில் மிகவும் ஆர்வம் காட்டி தெரிஞ்சுக்குவாங்க. அதில் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், இந்த மார்க்கத்தில் உள்ள சிறப்பான விஷயங்களை இதெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருந்தாங்க. இந்த உலகத்திற்காக மார்க்கத்தை கைவிடுறதுக்கான எந்த ஒரு கேள்வியையுமே அவங்க கேட்க மாட்டாங்க. முழுக்க முழுக்க இந்த உலக வாழ்க்கையை விட்டு மறுமைக்கான கேள்வியை மட்டும்தான் அவங்க கேட்பாங்க. அதன் அடிப்படையில் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, அல்லாஹ்வின் தூதரே, இரவில் எந்த பகுதி சிறந்தது, மாதத்தில் எந்த மாதம் சிறந்தது? அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு முழுக்க நின்று வணங்குவதற்கு தயார். ஆனால் அதனுடைய சிறப்பை தெரிந்து அந்த நேரத்தில் வணங்கி அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெறணும் என்ற ஆர்வத்தை பாருங்க. அந்த ஆர்வத்தில் கேட்குறாங்க. அதற்கு உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அஃலலு சியாமி பஅத ரமலான ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் வ அஃலலு ஸலாத்தி பஅதல் ஃபரீலத்தி ஸலாத்துல் லைல். மாதங்களில் மிகச் சிறந்தது அல்லாஹ்வுடைய மாதம், அதைத்தான் நீங்கள் முஹர்ரம் என்று அழைக்கிறீர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இரவில் மிக சிறந்த பகுதி அதன் நடுப்பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போது ரமலானுக்கு அடுத்தபடியாக, ரமலான் மாதம் 30 நோன்பு, இந்த கடமையான நோன்புக்கு அடுத்தபடியாக மிக சிறப்பான நோன்பாக எது இருக்குது அப்படின்னா, இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷுரா 10 வைக்கக்கூடிய அந்த நோன்புக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. மேலும் இந்த முஹர்ரம் மாதத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மாதம் அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. அந்த அளவுக்கு இதற்கு கண்ணியத்தை கொடுத்துக்கிட்டே போகிறாங்க. அப்படிப்பட்ட இந்த கண்ணியமான மாதத்தில் இந்த கண்ணியமான நோன்பை வைப்பதற்கு முயற்சி செய்வோம். இந்த நோன்பு எப்படிப்பட்டது, இந்த நோன்பிற்கான முக்கியத்துவம் என்ன, இந்த நோன்பிற்கு என்ன சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, சியாமு யௌம ஆஷுரா வ அன்னஹு யுகஃபிரு சனத்தல்லதி கப்லஹு. ஆஷுரா தினத்தின் நோன்பு நோற்பது முந்தைய ஆண்டுக்கு பரிகாரமாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த ஹதீஸின் மூலியமாக அது ஒரு ஆண்டிற்கான பரிகாரம் அப்படின்னா, நம்ம ஒரு ஆண்டில் எவ்வளோ விஷயங்களை செஞ்சுருப்போம், நமக்கு தெரிஞ்சு தெரியாமல், நமக்கு நம்மளுடைய நினைவில் இல்லாமல் எவ்வளவோ இப்படின்னு சொல்லி பல பாவங்களை நம்ம செஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குது. அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர நம்ம ஒரு பொய் சொல்லியிருக்கலாம், ஒரு புறம் பேசியிருக்கலாம். இதுவெல்லாம் இஸ்லாத்தின் பார்வையில் மாபெரும் பாவங்கள் இல்லையா? அப்போ அல்லாஹ் தஆலா நமக்கு அதையெல்லாம் மன்னிப்பதற்கான ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுக்குறான். அப்படிப்பட்ட அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். அடுத்த வருடம் முஹர்ரத்திற்கு நாம் உயிரோடு இருப்போமா, அடுத்த வருடத்தின் ரமலானுக்கு நாம் உயிரோடு இருப்போமா, ஏன் அடுத்த நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போமான்னு தெரியாது. அப்போது இந்த வருடத்தின் இந்த ஆஷுராவை நாம் பெற்றிருக்கோம் அப்படின்னா, அதை கொஞ்சம் கவனமாக எண்ணி கவனத்தில் கொண்டு, இது சுன்னத்தான நோன்பு தான், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனாலும் அதற்கு நம்ம கவனம் கொடுத்து அந்த நோன்பை நம்ம வைத்தோமே ஆனால் அல்லாஹ்விடத்தில் நமக்கு மாபெரும் ஒரு பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல முழு நம்பிக்கை வைத்து நாம் செய்த தவறுகளை எல்லாம் சிந்தித்து உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து அந்த நோன்பை நம்ம வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த எண்ணத்தோடு எனக்கு அல்லாஹ் இந்த ஆண்டினுடைய பாவத்தை மன்னிப்பான், அதற்காக தான் நான் இதை வைக்கிறேன்ற அந்த ஆர்வத்தோடு நம்ம அந்த ஒரு அமல்களை செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா நிச்சயமாக நாம் எதை எதிர்பார்க்கிறோம் அதை கண்டிப்பாக நமக்கு கொடுப்பான். இதன் மூலியமாக நமக்கு மாபெரும் வெற்றி கிடைக்கவும் வல்ல ரஹ்மான் நமக்கு வாய்ப்பு தருவானாக. அனைவருக்கும் சொர்க்கத்திலிருந்து சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் வழங்குவானாக என்று கூறிய எனது உரையை நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.